ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா தமிழில் எப்படி 90+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2024 எழுதின குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழில் வந்து 100 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 87 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். நான் அந்த மாதிரி பண்ணாதனால எனக்கு ஒரு 3 கொஸ்டின் வந்து தப்பாயிடுச்சு. சரிங்களா, இது வந்து நான் என்னென்ன புக்லேருந்து படித்தேன், எப்படி 87 கொஸ்டின் கரெக்டாக போட்டேன். ஸோ இன்னும் ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் நீங்கள் சேர்த்து போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி விட்டுருக்காங்க. நம்ம சேனலில் டிஎம்சி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ இருக்கிற சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழை பார்த்தீங்கன்னா பார்ட் ஈல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக பார்ட் ஈல பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் மேபி பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் அட்டன் பண்ணுறோம், லாஸ்ட்டாக தமிழ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம G2ல அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அழகு 1, அழகு 2, ஸோ அழகு 3, அழகு 4, 5, 6, 7ன்னு சொல்லிட்டு ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மொத்தமாக கொடுத்துறாங்க. சரிங்களா, நம்ம ஒரு டாப்பிக்காக வந்து அப்படியே பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா இலக்கணம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இலக்கணத்துலேருந்து 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை நம்ம தெளிவாக படித்தாலே போதும், நம்ம இந்த 25 கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொல்லகராதி. சரிங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக, ஒரு எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதே பொருளா சொல்லை கண்டறிந்து அகர வரிசை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, கோடிட்ட இடத்தை நிரப்புக. சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஊர் பெயரின் மறு எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும், நம்மளை வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சிலபஸ் மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறதான் நம்ம வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா, வேறு எந்த ஒரு மேட்டரும் இல்லை, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும். இந்த எழுதும் திறன் பாருங்கள், இதுவும் அந்த மாதிரி தான். சரிங்களா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட அமைத்த தொடர் வகை, அது செய்வினை, அதை என்னென்ன தொடர் சொல்லி கேட்பாங்களா இலக்கணத்தில், எல்லாம் ஸ்கூலில் படித்தது தான். சரிங்களா, அந்த இளமை மரபு, வினை மரபு, ஸோ அதெல்லாம் எல்லாமே ஸ்கூல் புக்கில் படித்தது தான். இதை குறியீடுகள் கொடுத்துருக்காங்க, காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, இந்த இதெல்லாம் எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை படித்தாலே போதும். அதுமாதிரி கலைச்சொற்கள் பாருங்கள், பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை வந்து அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் புக்கில் நான் பார்த்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ் புக்கில் இருக்கிற அந்த இதுவுமே கொடுத்து வச்சுருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் தேவைன்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரிங்களா, நம்ம ஸ்கூல் புத்தகத்தை நல்லா படித்தாலே போதும், தமிழ் புத்தகத்தை நல்லா படித்தாலே போதும், நம்ம ஈஸியாக அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, அழகு 5ல் பார்த்தீங்கன்னா வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கும், ஒரு பேராகிராஃப் கொடுத்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் மேலேயே இருக்கும். சரிங்களா, அதாவது வந்து வஉசி பற்றி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த ராமன் வெளியே இருக்கும்ல, ஒளிச்சிதர், அதாவது வானம் நீல நிறமாக காட்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்து கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. தெரியுங்களா, ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கு. சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் டாபிக் அந்த மாதிரி. அதுக்கு செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், ஸோ அரசு சார்ந்த செய்திகள், இது வந்து இந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் பழமொழிகளின் பொருளழிதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் இருக்கும். இந்த டாப்பிக்கில் இருக்க பேலன்ஸ் டாபிக் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்க, இதுவுமே பார்த்தோன்னா நம்ம புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து தான், மோஸ்ட்லி வெளில போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கை நம்ம தெளிவாக படித்தாலே போதும். அதேமாதிரி பார்த்தோன்னா அழகு 7 பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ், தமிழ் தொண்ணு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய டாபிக் கம்மி பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ இதில் தான் நிறைய டாபிக் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா இதில் இருக்க டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு பேலன்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுல வந்து நம்ம அப்படியே ஓரளவுக்கு திருப்பி பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஏன்னா எப்போ எப்படி வேணால் கேட்பாங்க கொஸ்டின், டிஎன்பிசி நம்ம நம்ப முடியாது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டும் கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th போவாங்க, அவுட் சோர்ஸ் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே போதும், ஒரு அனலைஸ் கிடைச்சிடும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 90+ இல்லை 95+ஏ போட முடியும். சரிங்களா, ஈஸியாக போடலாம். நான் எந்த மாதிரி நான் இந்த 87 கொஸ்டின் போகிறதுக்கு நான் என்னென்ன படித்தேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நியூ புக்கு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரை தான் நல்லா படித்தேன். 11th 12th அந்தளவுக்கு நல்லா படிக்கல. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி படிச்சிருப்பேனே தவிர அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக படிக்கல 11th 12th. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருப்பேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 7th 8th பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படிக்கல. 11th 12th பார்த்தீங்கன்னா சுத்தமாக தொடவே இல்லை. சரிங்களா,
சிறப்பு தமிழ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தொடவே இல்லை. இருந்தும் பார்த்தீங்கன்னா 87 கொஸ்டின் போட்டிருக்கேன். என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கிட்ட போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு யோசிச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அப்புறமா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து போடக்குள்ள பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுட்டேன். ஸோ அதனாலையுமே எனக்கு கொஸ்டின் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ரொம்பலாம் நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க மனசை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை, அதாவது நம்ம தமிழ் புத்தகம் இருக்குல்ல, 6th பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகம், நியூ புத்தகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக்ஸ். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு அதுக்கு சிறப்பு தமிழும் ஒரு ஓட்டுங்க. அதில் வந்துன்னா அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பாருங்கள். ஸோ அதுலேருந்துமே கொஸ்டின்ஸ் வருது. ரொம்பலாம் டஃப் கிடையாது தமிழ் ஒன்றும் நம்மளை பொறுத்தவரை. நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே ரொம்ப ஈஸி. சரிங்களா? 95லாம் ஈஸியாக போடலாம் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல தமிழில் வந்து 87 போடுன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்ல 70 போட்டிருந்தேன். 162 கொஸ்டின் போட்டிருந்தேன் மொத்தமாக. இருந்தும் வந்துன்னா நிறைய பேர் வந்து இந்த வாட்டி வந்து நல்ல மார்க் எடுத்துக்கிறதுனால வந்து நம்ம கவனிச்சிங்களா கூப்பிடல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கூல் புத்தகத்தை தான் மெயினாக வந்து வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷன் புக் வாங்கலாம், இந்த இன்ஸ்டியூஷன் எந்த இன்ஸ்டியூஷன் புக் வேணால் வாங்கலாம். ஆனால் ஸ்கூல் புத்தகத்துலேயே அது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ தேவையில்லாமல் வந்து காசு செலவு பண்ண வேணாம். நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தை வந்து நல்லா தெளிவாக படித்தாலே போதும். அதுலேருந்து நிறையவே கொஷின் வருது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா போதும். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக 95 போடலாம். ஸோ நான் இதுக்கு வந்து உத்தரவாதம் தரேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கு தட்டி விடுங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்கும். ஸோ இதே போல் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 7 டாப்பிக்கை வந்து நான் என்னோட ஓன் நோட்ஸாக எடுத்து நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிடிஎஃபோட கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீயாக. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவும் பாருங்கள், பிடிஎஃப் இருக்குது, அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா அடுத்தடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஸோ இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.